இது வேந்தர் டிவியின் திண்ணை ஆமுதல் அக்குறை விவாத அரங்கிற்கு நேரில் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். சமகாலத்து சமூக அரசியல் நிலவரங்களை விவாதித்துக் கொண்டிருக்கின்ற இத்திண்ணையில் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருப்பது கிரிக்கெட் விளையாட்டா விரியா என்பதை பற்றி. தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிற உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பிரிவில் இந்தியாவும் இன்னொரு பிரிவில் நியூசிலாந்தும் 2 அணிகளுமே 5 போட்டிகளில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றன. இந்தியா காலிறுதியில் பங்களாதேஷையும் நியூசிலாந்து காலிறுதியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியையும் தோற்கடித்து அரையிறுதி போட்டிக்கு நுழைந்தன. அரையிறுதியில் நியூசிலாந்து அணி சவுத் ஆப்பிரிக்கா அணியை தோற்கடித்து இறுதிப் போட்டிகள் நுழைந்திருக்கிறது. இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியை அரையிறுதியில் சந்தித்து ஒரு மிக மோசமான ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறது. இந்த தோல்வியால் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் மோசமான கருத்துக்களை முன்வைத்திருப்பதும், கிரிக்கெட் வீரர்களுடைய படங்களை தீயிட்டு கொளுத்தி இருப்பதும் விளையாட்டை எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைக்கு தள்ளி இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இந்த கிரிக்கெட் விளையாட்டா விரியா என்பதை பற்றி தான் நாம் இன்றைக்கு விரிவாக இத்திண்ணையில் விவாதிக்க இருக்கிறோம். அதற்காக நமது திண்ணைக்கு முன்னாள் தமிழக கிரிக்கெட் வீரர் டாக்டர் வி கிரி அவர்களும், கிரிக்கெட் ஆர்வலர் திரு மோகன்ராம் அவர்களும், தமிழக ஹாக்கி வீராங்கனை கனிமொழி அவர்களும், வலைப்பு பதிவர் அராத்து அவர்களும் நமது அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அனைவரையும் திண்ணை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். முதல் திரு அராத்து, இந்திய ஆஸ்திரேலியா ஒரு ஒரு மிக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அரையிறுதி போட்டி. அந்த அரையிறுதி போட்டியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஏன்னா ஒரு மிக மோசமான தோல்வியை சந்தித்திருக்கிறது. இதுக்கு முன்னால் ஒரு பெரிய மேட்ச்னா இந்தியா பாகிஸ்தான் இருக்கும். அது கூட நம்மளோட நாட்டுப்பற்று அதெல்லாம் சம்மந்தப்பட்டதாக இருந்தால் கூட, அதுக்கு அடுத்து கிரிக்கெட் ரசிகர்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்தியா ஆஸ்திரேலியா தான். ஒரு மாதிரி நல்ல ஈக்குவலண்ட்டான டீம் அப்படின்ற ரொம்ப எதிர்பார்ப்போடு பார்க்குற மேட்ச்சு. இந்த தோல்வின்றது எப்பயுமே நம்ம ரசிகர்களை மட்டுமே குறை சொல்ல முடியாது. அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தோல்வி மாதிரி, ஒரு நாகரிகமான தோல்வியாக இருந்தால் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு தடவை சென்னையில் ஒரு டெஸ்ட் மேட்ச் இந்தியா பாகிஸ்தான் கூட நடந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்தியா விளையாடிட்டு ஜெயிக்கிற மாதிரி வரும். டெண்டுல்கர் மட்டும் ஆடிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 ரன்னோ 18 ரன்னோ அடித்தா டெஸ்ட் மேட்சாக நம்ம வின். அப்போ பார்த்தீங்கன்னா சச்சின் அவுட் ஆகிடுவார். அதுக்கப்புறம் ஒரு 4-5 பேர் எல்லாம் 1-2 சொல்லுங்கள், விரிவாக விவாதிப்போம். சரி, அப்படி டக்குன்னு அவுட் ஆகிடும், இந்தியா தோற்றுரும். ஆனால் நம்ம சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தில் எல்லாம் எழுந்து நின்று பாகிஸ்தானுக்கு கைத்தட்டுவாங்க, அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ புரிஞ்சிக்க முடிஞ்சு நம்மளால் இது ஒன்றும் மோசமான தோல்வி கிடையாது, போராடி தான் தோத்தாங்கன்னு. இங்கே ஆரம்பத்துலேருந்தே பிரச்சனை. நல்ல முன்னணி வீரர்கள், எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களெல்லாம் விட்டுட்டு ஏதோ புது டீம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சால்ஜாப்லாம் சொல்லி ஓன் ரிஸ்கில் எடுத்துகிட்டு போனாங்க. எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம் இந்த அணியை வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி தான். இதுக்கு முன்னால் மேபி 1-2 டீமை தான் நல்லா ஜெயிச்சாங்களோ ஒழிஞ்சு வேர்ல்டு கப்பில். அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு அரையிறுதிங்கிறது இந்த டீம் ஒரு சரியான ஒரு தேர்வாக இல்லைன்னு சொல்ல வரீங்க? தேர்வான இல்லை, மக்களுக்கு அந்த பிரச்சனை தெரிஞ்சிருக்கு, அதனால தான் இவ்வளோ விமர்சனம் எழுது. ஒரு பேசுவோம். திரு கிரி, ஒரு முன்னாள் தமிழக கிரிக்கெட் வீரர், என்ன அராத்து சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டீமே சரியில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். உங்களுடைய பார்வையில் நீங்கள் இந்த வேர்ல்ட் கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவோட பொசிஷன் என்ன? ஆஸ்திரேலியாக்கிட்டையும் தோத்தாங்க, இங்கிலாந்துக்கிட்டையும் தோத்தாங்க, தோற்றுட்டு ஒன்றுமே இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் அவங்க மறுபடியும் ஒரு ஸ்டெபிளைஸ் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விளையாடி 6 போட்டியில் கண்டினியூஸாக வின் பண்ணி 60 விக்கெட் எடுத்து, பிறகு குவார்ட்டர் ஃபைனலில் பங்களாதேஷன் தோற்கடித்து செமிஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் என்ன கேட்டாக்க ஆஸ்திரேலியா பெட்டர் சைட், இந்தியாவோட பெட்டர் சைட் எல்லா விஷயத்துலையும். ஜெயிக்க வேண்டிய அணி தான். அது ஒன்றும் மாற்றம் இல்லை. அந்த போட்டிக்கு முன்னாடி ராகுல் டிராவிடை கேட்கும்போது அவர் 55-45 தான் சொன்னார். 55 ஃபார் ஆஸ்திரேலியா, 45 ஃபார் இந்தியா தான் சொன்னார். ஏன்னா பலத்தில் உங்களை பொறுத்தவரை ஒரு முன்கூட்டியே இது இந்த முடிவு இப்படி தான் இருக்குங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு முக்கியமான காரணம் டாஸில் இந்தியா உதப்பட்டுருச்சு. அந்த டாஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இந்த மேட்ச்சில். ஏன்னா சிட்னி விக்கெட் ரொம்ப ஃப்ளாட் விக்கெட், பேட்ஸ்மேன் விக்கெட் அது. அதில் டாஸை வின் பண்ணி பேட்டிங் எடுத்து ஒரு இதே 322 ரன் இந்தியா அடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வாய்ப்பு இல்லாமல் டாஸ் போயிடுது. எஸ், இருந்தாலும் ஆஸ்திரேலியா பெட்டர் டீம், அவங்க வின் பண்ணியிருக்காங்க இந்தியா. எஸ், கம்பேர்ட் டு இந்தியா. ஏன்னா இந்தியா டீம் அவ்வளோ பவர்ஃபுல் டீம் கிடையாது. அதை நம்ம இந்த வேர்ல்ட் கப் முன்னாடியே பார்த்தோம். வேர்ல்ட் கப்பில் நல்லா விளையாடினாங்க, நல்லா விளையாடுனதோட எதிரணிகள் மோசமாக விளையாடினாங்க இந்தியாவோட. கனிமொழி, ஒரு ஹாக்கி வீராங்கனை,
ஒரு ஒரு கிரிக்கெட்டுக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவம் ஹாக்கிக்கு இருக்குமா என்று தெரியல. உங்களுடைய பார்வையில் அப்படி தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த தோல்வி எப்படி பார்க்குறீங்க ஒரு ஹாக்கி வீராங்கனையா? என்னோட வியூவில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து சிறந்த டீம் தான், கிரிக்கெட் டீம். அஃப்கோர்ஸ் கிரிக்கெட் டீம் இஸ் ஆல்சோ வெரி குட் டீம். லீக் மேட்சஸ் எல்லாம் வின் பண்ணியிருக்காங்க. குவார்ட்டர் ஃபைனல் தே ஒன் த மேட்ச். செமிஃபைனலில் அன்ஃபார்ச்சுனேட்லி வி லாஸ்ட் இட். த திங் இஸ், வின் பண்ணப்போ எப்படி அதை ட்ரீட் பண்ணுறோமோ த சேம் வே வி ஹவ் டு டேக் இட். லூஸ் பண்ணுறப்பையும் அதை எடுக்கணும். வின்னிங் ஆர் லூசிங் இஸ் அ பார்ட் ஆஃப் த கேம். ஸோ எந்த ஒரு ரியல் ஸ்போர்ட்ஸ்மேனும் ஒரு மேட்சை லூஸ் பண்ணணுன்ற இன்டென்ஷனில் விளையாட மாட்டாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நேற்று மேட்ச்சில் இந்த செமிஃபைனல் மேட்ச்சில் ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் வந்து இருந்தது அவங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே. ஸோ தட் மே பி ஒன் ஆஃப் த ரீசன். அண்ட் கான்சன்ட்ரேஷன் லெவல் அவங்க கொஞ்சம் ஃபோக்கஸ்டாகவும் கான்சன்ட்ரேஷனாகவும் இருந்திருக்கலாம். ஓகே, திருமோகன் ராம், ஒரு கிரிக்கெட் ஆர்வலர் நீங்கள், இந்த தோல்வி வந்து எப்படி பார்க்குறீங்க? அவங்க சொன்னது தான், தோல்வி வெற்றின்னு நான் பார்க்கல, ஒரு மேட்சை பார்த்தேன். எக்ஸாக்ட்லி, நான் ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்தேன். அதில் இந்தியா ஆடிக்கொண்டிருந்தது, இந்தியா தோற்று விட்டது. சார் சொன்னது உண்மையான ஒரு வார்த்தை. அந்த நாளில், ஆன் தட் டே, கிவன் டே, இந்தியா ஆஸ்திரேலியா ரெண்டுமே ஒரு 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 ஈக்குவல் சைட்ஸ் தான். நான் டிராவிட் அளவுக்கு நான் வந்து இந்தியா வீக்குன்னு கூட சொல்ல மாட்டேன். அன்றைக்கி ஆஸ்திரேலியா பெட்டராக ஆடிடுச்சு. அவங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ் ஃபஸ்ட்டு சார் சொன்ன விஷயந்தான் டாஸ். இந்தியா முதல் பேட்டிங் பண்ணியிருந்தால் வேறு அவுட்கமே வேறு. அது நம்ம இணையதள நண்பர் சொல்கிற ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். டீம் செலெக்ஷனே தப்புன்னாரு. டீம் செலெக்ஷனே தப்பு. நீங்கள் வந்து வீரேந்திர சேவாகையோ யுவராஜ் சிங்கையும் விவிஎஸ் லக்ஷ்மணன் ரிட்டையர்மெண்ட்லேருந்தும் ராகுல் டிராவிட் ரிட்டையர்மெண்ட்லேருந்தும் முடிஞ்சால் சச்சினையும் கூப்பிட்டு வந்திருக்கணும்னு. எவ்வளோ நாளைக்கு அவங்கள வச்சு ஓட்ட போகிறீங்க? நீங்கள் வேணா பாருங்கள், எழுதி தர இதே மீடியா 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகளில் அஜிங்கிய ரஹானேவையும் ரோஹித் சர்மாவையும் அனைவரையும் இவர்கள் தான் ராஜாக்கள், இவர்களை போல இல்லை அப்படின்வாங்க. மகேந்திர சிங் தோனின்னு ஒருத்தர் இவ்வளோ தூரம் முடி வச்சுக்கிட்டு 10 வருஷம் முன்னால் வந்தப்போ யார் சார் சொன்னாங்க? எதுக்கு நல்ல விக்கெட் கீப்பர் கிரண் மோரே இருக்கான், இவன் இருக்கான், அவன் இருக்கான், அவனை விட்டுட்டு எதுக்கு எங்கேருந்தோ கொண்டாந்தீங்க? இன்றைக்கி அவரை வந்து தலைவராக்கியிருக்கோம். டைம்ஸ் சேஞ்ச். முதல்ல வந்து நீங்கள் உங்கள் தலைப்பு தான் விளையாட்டாக வெறியாங்கிறது தான். இதை விளையாட்டாக பார்க்குற வரைக்கும் ஓகே, வெறித்தனமாக பார்க்கும்பொழுது தப்பாயிடுது. ரொம்ப டீப்பாக உள்ளே போகும்போது அது வெறியாக மாறிடுது. அது வந்து கிரிக்கெட்டாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், கலை இலக்கணமாக இருக்கட்டும். ஒரு கேள்வி, இந்த வெறி வந்து மற்ற விளையாட்டில் இருக்கிறதா? எல்லா விளையாட்டுலையும் இருக்குது. ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னாக்கா 2 டீம், ஒரு டீம் ஜெயிச்சுட்டு வெளியே வந்தான்னாக்கா தெருவில் சண்டை போட்டு போகிறான். அதாவது நம்ம மற்ற நாடுகளில் நம்ம விட்டுடுவோம், இந்தியாவை பொறுத்தவரை நான் கேட்குறேன். இந்தியாவில் கிரிக்கெட் தானே மிக பிரதானமான ஒரு விளையாட்டு. கண்டிப்பாக அரசியலுக்கு அடுத்த மிக பிரதானமான விளையாட்டு இதுதான். அரசியலில் சண்டை போடலையா? இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரனும் தேர்தல் போது முன்னாலேயே பூத்து முன்னாலேயும் சண்டை போடுறான், ரிசல்ட் வந்த அப்புறமும் சண்டை போடுறான், அசம்பிளிக்குள்ளே போகும்போதும் சண்டை போடுறான். அதே தான் இது. இல்லை, ஒரு நேஷனல் கேம் ஹாக்கியாக இருக்கிற பட்சத்தில் வந்து கிரிக்கெட்டுக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம், இவ்வளவு ஒரு வெறுப்பு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறதா? ஹாக்கி, இவங்க ஒரு ஹாக்கி வீராங்கனை, அவங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டே சொல்கிறேன். 1963-64 டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் நம்ம போய் ஆடும்பொழுது நாங்கள்லாம் ரேடியோ போட்டு கேட்டுக்கிட்டு இருந்தோம். எனக்கு ஹாக்கியே தெரியாது, நான் ஹாக்கியே பார்த்ததில்லை. இருந்தாலும் எங்கள் நாட்டு வந்து ஃபைனல்ஸுக்கு போயிருக்கு. அப்படிங்கும்போது என்னென்ன புரியாமல் சென்டர் ஃபோர்டு, அது ஹிந்தியில் வேறு கமெண்ட்ரி சொல்லுவாள். சென்டர் ஃபோர்ட் பண்ணி ஒரு ட்ரிபிளிங் ஒன்றுமே புரியாது. அந்த கோலுங்கிற சத்தத்துக்காகவே வெயிட் பண்ணிக்கிட்டு ஆல் இண்டியா ரேடியோவில் காமெண்ட்ரி போட்டு கேட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். சார், எது மக்களுடைய ஃபேன்சியை பிடிக்குதோ அது அன்றைய தட் டேஸ் ஜெயம். இப்போ வந்து இன்னார் தான் சூப்பர் ஸ்டார் இந்த வருஷம், அடுத்த வருஷம் வேறு ஒருத்தர் சூப்பர் ஸ்டார். அதுக்கு அஃப்கோர்ஸ் ரஜினி சார் விட்டுருங்க, பட் டாப் ஹீரோஸில் சொல்கிறேன், மாறிக்கிட்டே தானே இருக்குது பதவிகள். ஸோ அந்தந்த நேரத்தில் எது வேணும். இப்போ கிரிக்கெட்டோட சீசன், ஹாக்கி சீசன் 1960s முடிஞ்சு போச்சு. ஜெயிச்சுக்கிட்டு இருந்தோம், ஜெயிக்கிற வரைக்கும் ஓகேயாக இருந்துச்சு. ஏன் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தோம்? அப்போ இந்தியா, பாகிஸ்தான், ஒரு 5-6 நாடு தான் இருந்துச்சு. யூரோப்பியன் கண்ட்ரீஸ் லைக் ஜெர்மனி, நெதர்லாண்ட்ஸ், அமெரிக்கா, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து ஹாக்கியை சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவங்களுடைய கோச்சிங், அவங்களுடைய ஃபிட்னஸ், அவங்களுடைய இதை கொண்டு வந்து ஆஸ்திரேலியா இவங்கெல்லாம் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பித்த உடனே ஹாக்கி, இந்தியன் ஹாக்கியோடைய பிரதான நிலை வந்து கீழே வந்துச்சு. கீழே வந்த உடனே யாருக்குமே தோக்கிற குதிரை பின்னால் பணம் கட்ட பிடிக்காது, ஜெயிக்கிற குதிரை. கிரிக்கெட் அப்போ தான் 74 வந்து கபில் தேவ் டீமு, அவன் 80 வந்து கபில் தேவ் டீம் வேர்ல்டு கப்பை வின் பண்ணால் ஒரு பெரிய ஃபேன்சி ஆகிடுச்சு. ஆஹா,
நம்மளால் வேர்ல்டு சாம்பியன்ஸாக இருக்க முடியும் இந்த கேமில், அப்போ இந்த கேமை சப்போர்ட் பண்ணுவோன்னு வந்துட்டாங்க, அவ்வளோதான். யாராத் டீம் எல்லாம் சரியான டீம் தான், உங்களுடைய பார்வையில் தான் கோளாறு அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்றாரு. இல்ல அப்படி இல்ல. அதுக்காக வந்து சச்சின் டெண்டுல்கரையும் வீரேந்திர சேவாக்கையும் யுவராஜ் என்ன ரிட்டையர்ட் பர்சன்ஸையாக கூட்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்றாரு. ஒரு நகைச்சுவைக்காக அந்த விவிஎஸ் லட்சுமணன் நான் சொல்லாத பேர், நான் ஒண்ணுமே சொல்லலை. அந்த டீம் சரியில்லைன்னா அவரு அப்படி நினைச்சுக்கிட்டாரு சச்சினை கூட்டு போகணும் விவிஎஸ் லட்சுமணன். நான் என்ன சொல்றேன், இந்த நேஷனல் டீம்ல பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்ல விளையாடுற 5 பேர் விளையாடிட்டு இருக்காங்க இந்த நம்ம இந்தியன் டீம்ல, நேஷனல் டீம்ல இருக்கிறாங்க. நேஷனல் டீம்ல அது வந்து மக்களுக்கு ஒரு சின்ன சந்தேகத்தை உருவாக்குது ஆரம்பத்தில். இருந்தாலும் சரி பரவாயில்ல, நம்ம நாடு இப்போ ஒன்று அமைதியாக இருப்போம். இவங்க சொன்ன மாதிரி ஜெயிச்சிருந்தா ஒரு விமர்சனமும் வரப்போகிறதில்ல, பாராட்டு தான் கிளம்பி போயிருக்கு. சரி தோத்தாச்சா, அப்போ நீங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் பார்த்து தான் ஆவாங்க, அதை தவிர்க்க முடியாது உங்களால். நான் என்ன சொல்கிறேன்னா, இல்லை அதுக்கு இவ்வளவு சீரியஸாக போக வேண்டிய அவசியம் என்ன? அதை நான் சொல்கிறேன். நான் வந்து இப்போ அதை சப்போர்ட் பண்ணல, அவங்கள கொளுத்துறதையோ இல்லை வெறியோ, அதுக்கான காரணத்தை தான் நான் பார்க்குறேன். இப்போ ஏன் ஒருத்தர் இப்போ வெறி வேணுமா வேணாமான்னா யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. வெறி கூடாது, இது விளையாட்டாக தான் பார்க்கணுன்றதுல மாற்று கருத்து இல்லை. நம்ம அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும்ல. ஏன் வெறி வருது? குறிப்பாக சொல்ல போனால் வேலூர் பக்கத்தில் ஒரு இளைஞர் வந்து சுதாகர் என்ற ஒரு இளைஞர் வந்து நாக்கு அறுத்து கோயிலுக்கு காணிக்கை ஆக்கியிருக்காரு தகவல் வருது. ஆமாம், அது அளவுக்கு எந்த மாதிரியான ஒரு வெறித்தனம்ங்கிறது தெரியலையே. இதான் இது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விளையாட்டில் மட்டுமே பார்க்கலண்ணா. இந்த நடிகர்களுக்காக இது மாதிரி வெறித்தனமாக செய்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். அரசியல்வாதிகளுக்கு என்னென்னவோ கூத்துலாம் பண்ணுறாங்க. ஸோ இது விளையாட்டு சார்ந்து பார்க்க வேண்டியில்லை, நம்மளோட மக்களோட ஒரு உணர்ச்சிகரமான ஆட்கள் நம்ம ஆளுங்க. ஒரு ஜெயிச்சாலோ இல்லை ஒரு நல்லது செஞ்சாலோ தூக்கி தலையில் வச்சுக்கிறதும் அப்படியே கீழே போட்டு உடைக்கிறதுன்றது ஒரு விளையாட்டு சார்ந்த மனநிலை இல்லை, அது நம்ம நாடு சார்ந்த மனநிலையை எடுத்துக்கலாம். என்னோட கருத்து என்னன்னா, நீங்கள் ஒரு வேர்ல்ட் கப்னு போகிறப்ப அடியோட டீமை மாற்றுறது கொஞ்சம் ரிஸ்க்கு. நான் அதுக்காக பழைய ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு வர சொல்ல, ஒரு யுவராஜ் சிங்கை ஏன் நான் டீமில் சேர்க்கலை அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாரு தோனி. அதே ரீசன் ரவீந்திர ஜடேஜாவுக்கும் ஒத்து வரும். ஆனால் அவர் உள்ளே இருக்கார். அப்போ என்ன ஒரு சின்ன சந்தேகம் வருதுன்னா மக்களுக்கு, அப்போ நம்ம கேப்டன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துக்கிட்டு தனக்கு வேண்டியவர்களை செலக்ட் செய்வது, நான் அதை வந்து கன்ஃபார்மாக சொல்லலை, ஒரு சந்தேகம் வருது மக்களுக்கு. இது ஏன் இப்படி நடக்குது? ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளை உள்ளே இருந்திருந்தால் ஒரு கால். ஆனால் நான் போஸ்ட்டும் போட்டிருக்கேன், எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஐக்கான் இருந்தும் தோக்கிறது நடந்திருக்கு. தோத்ததுக்கப்புறம் யோசிக்கிறோம், இவ்வளோ புதுமுகங்களாக கூட்டுட்டு போயிட்டு அந்த மேட்ச்சில் கடைசி ஓவர்லையோ இல்லை ஒரு 45 ஓவர்லையோ அந்த தோல்விக்கான வாசனை தெரிஞ்சிருந்தால் மக்கள் இவ்வளோ கொந்தளிச்சிருக்க மாட்டாங்க. முதல் பால்ல இருந்து தோல்விக்கான வாசனை தெரிஞ்சு போச்சு. செமிஃபைனலில் ஒரு அட்டாக்கிங் ஷாட் கிடையாது. ஏன் வந்து ஆஸ்திரேலியா வந்து 135க்கு ஒரு விக்கெட் 25 ஓவர்லாங்கும் போது உங்களுக்கு தெரியல அந்த தோல்வி எதுக்கு? இல்லை அது 320 350லாம் சேஸ் பண்ணக்கூடிய அணி தான் இந்தியா. என்னென்ன சொல்ல வரேன், நான் முதல் அணியில் அவங்களோட ஆட்டிடியூட் இருக்குல்ல, ஆட ஆரம்பிக்கிறது அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே தோல்வியை இல்லை ஒரு பார்வையாளனா ஒரு நிமிஷம். 300 அப்படிங்கிற ஒரு இலக்கையே எந்த செமிஃபைனல்லையும் வேர்ல்ட் கப்பில் இது வரைக்கும் எந்த அணியுமே தாண்டலை. ஸோ நீங்கள் எப்படி நீங்கள் 300 சேஸ் பண்ணக்கூடிய டீம் தான் சொல்கிறீங்க? சார் சொன்ன மாதிரி சேசிங் அபோவ் 300 வரல. விளையாட்டுன்றது வரலாறு இல்லை. ஒரு சச்சின் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் டே 200 அடிக்கிறதுக்கு முன்னால் இதுவரை ஒன் டேவில் யாரும் 200 அடித்ததில்லை, எப்படி ஒரு ஆள் வந்து 200 அடிக்க முடியும்னு கேள்வி கேட்டிருந்தா நீங்கள் அது மீனிங்லெஸ் கொஸ்டின் இல்லையா? அது மாதிரி 328 இது வரைக்கும் யாரும் வேர்ல்டு கப்பில் சேஸ் பண்ணலன்னா இனிமேலும் சேஸ் பண்ண முடியாது. அதுக்கு பேர் விளையாட்டே கிடையாது. விளையாட்டு வந்து பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தக்கூடியது. திடீர்னு ஒருத்தர் 200 அடிப்பார், 200 அடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலமல 4 பேர் 200 அடிச்சிட்டான். இதே வேர்ல்டு கப்பில் 400 சேஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க ஒருத்தன், அப்போ சொல்வீங்க இதுவரை 400 தான் சேஸ் பண்ணியிருக்கோம், 500 சேஸ் பண்ண முடியாது. விளையாட்டு வந்து மாறிக்கிட்டே வருது. நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா 240 தான் ஸ்கோர், பெரிய ஸ்கோர் அது. ஆமா 240 275 பெரிய ஸ்கோரா இருந்த ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா 300 அடிச்சிடலான்ற மனநிலைக்கு மாறியாச்சு இப்ப. சோ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு நம்ம விளையாட்ட பார்க்க முடியாது. ஏன் இப்படி இந்த ஆர்குமெண்ட் வருதுன்னு எனக்கு புரியல. இந்த டீமை வச்சிருந்து தான் 7 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க இந்தியா, 70 விக்கெட் எடுத்திருக்காங்க. இல்ல அதாவது அவரு நான் கேக்குறாரு 7 மேட்ச்ல ஜெயிச்ச டீம் ஏன் வந்து 8வது மேட்ச்ல ஜெயிக்கலங்கிறது அவருடைய கேள்வி. அதான் அதுக்கு இல்ல அதுக்கு காரணம் ஆப்பனன்ட் ஸ்ட்ரென்த். ஆஸ்திரேலியா வந்து சும்மா விட்டு கொடுத்துட மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக. மிஷல் ஸ்டார்க் இதே ஆஸ்திரேலியா டீம் வந்து நீங்க இந்தியா அணி ஜெயிச்சது இல்லையா? நீங்க ஆப்போனன்ட் இப்போ ரீசெண்டாக ஜெயிச்சது இல்லை, 4 மாசமா ஜெயிச்சது இல்லை, எல்லா மேட்சும் தோத்துருக்கோம் நம்ம. ஆனா மற்ற டீமோட அப்ப இனி வரக்கூடிய மேட்ச்லயும் ஆஸ்திரேலியாவோட தோத்துறதா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா 4 மாசம் நம்ம சைடுங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னும் வரக்கூடிய மேட்ச் எல்லாத்தையும் தோக்க நம்ம சைடு இம்ப்ரூவ் ஆற வரைக்கும் 4 மாசமா ஆஸ்திரேலியா கூட தோத்துக்கிட்டே இருக்கீங்க, திரும்ப அதே டீமே எடுத்துட்டு போறீங்க. கொஞ்சம் யோசிக்கலாம்ல. அவ்வளவுதான் இருக்கு நம்ம டீம். அவ்வளவுதான். நான் வந்து ஃபர்ஸ்ட் இவருக்கு ஒரு கவுண்டர் சொல்லணும். என்னவோ சிஎஸ்கே உடைய கேப்டன் தோனி, அதனால சிஎஸ்கே டீம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்ல அவர் ஒரே நியாயமான ஒரு காரணத்தை கேட்கிறார். அதாவது யுவராஜின் சரியில்லாத சொல்ற ஒரு தோனி எப்படி ஒரு ஃபார்மே இல்லாத ரவீந்திர ஜடேஜா வச்சிருக்காருன்னு ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி. என்ன பதில் சொல்றீங்க? ஒரு நிமிஷம். தோனி மட்டுமா செலக்டர்?
சரி இல்ல இதுல தோனி மட்டும் இல்ல, தோனியினுடைய செயல்பாடுகளும் அங்க வந்து அவருடைய கருத்துக்களும் கண்டிப்பா ஒரு கேப்டன் முறையில ஏற்றுக்கொள்ளப்படும் இல்லையா? ஒரு கேப்டனுக்கு இண்டிவிஜுவல் வியூஸ் இருக்க கூடாதா? அதான் சொல்றாரு ஒரு நிமிஷம், அது தனக்கு தேவையான ஆளு அதான் அவர் சொல்றாரு. இல்ல அவரை பொறுத்த வரைக்கும் ஜடேஜா என்ற நபர் யுவராஜோட மோர் கன்சிஸ்டன்ட் அவர் நினைக்கிறார் இன் டுடேஸ் ஃபார்ம். அப்படி இருக்கிற பட்சத்துல ஏன் அராத்து மாதிரியான ஒரு விமர்சகர் வந்து இல்ல தோனி வந்து அவருக்கு தேவையான ஆள் அவர் ஜடேஜா அதனால எடுத்தாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய பார்வை அவருக்கு இருக்கணும். நான் கேட்கிற கேள்வி தோனி மட்டும்தான் செலக்டரான்னு கேட்கிறேன். என்னமோ தோனியால வந்து அவருக்கு இஷ்டப்பட்ட இந்த இவன் மோகன் ராம கூப்பிடு, கிரியை கூப்பிடு, உறுதியா இல்ல நீங்க உறுதியா சொல்ல முடியுமா? அதாவது தோனியுடைய அவர் யுவராஜ் சிங் எடுக்கும்னு சொல்லியிருந்தா வந்து செலக்டர்ஸ் வந்து இல்ல ரிஜெக்ட் பண்ணிட்டு நீங்க அந்த சொல்ல முடியுமா? தோனி சொல்லி தான் எடுக்கலன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? இல்ல ரெண்டும் இருக்கலாம். அப்ப நீங்க ரெண்டே அப்ப ஏன் வந்து தோனியை வந்து அட்டாக் பண்றீங்க இந்த மாதிரி? இருங்க நான் இல்ல ஒரு நிமிஷம், நான் என்ன சொல்றேன், தோனியை விட்டுருங்க, தோனியை கூட விட்டுருவோம். நம்மளோட குற்றச்சாட்டு தோனி செலக்ட் பண்ணாரா செலக்ஷன் கமிட்டிக்கு செலக்ட் பண்ணதான்ற தனிப்பட்ட குற்றச்சாட்டு இல்ல, இந்த செலக்ஷன் தப்புன்றதான் குற்றச்சாட்டு. இல்ல சார், அது யாரு பண்ணாங்கன்றது வெறும் செலக்ஷன் தப்புன்னு சொல்ல, கூடவே இன்னும் ரைடர் போட்டீங்க. சிஎஸ்கேவில் இருக்கும் 5 நபர்கள் இந்திய டீமில் இருப்பதா அப்படின்றாரு. அது ஏன் போடுறோம்னா இங்க நம்ம பிசிசிஐ சேர்மன் யாருன்னு நமக்கு தெரியும், பேரெல்லாம் சொல்ல வேணாம். தோனி சிஎஸ்கே உள்ள எல்லாம் பேசிட்டு இருக்கிறதா நான் பேசுறேன். பொதுமக்கள் என்ன பேசுறாங்க, பா டீமே உங்க கையில இருக்கு, நீங்க தான் பிசிசிஐ சேர்மன், ஐசிசி சேர்மன், தோனி கேப்டன், சிஎஸ்கே கேப்டன் எல்லாம் உங்க ஆளுங்க. ஒரு கேள்வி, 7 மேட்ச் தெரியலையா? 7 மேட்ச்ல யார் யார் கூடன்னு பாருங்க நீங்க. அதுல வந்து என்ன பேசிக்கிறாங்க, இதுவே அதிசயம்னு தான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஜெயிச்சுட்டாங்க, என்னப்பா ஆச்சரியமா இருக்கு இந்த டீம் எல்லாம் ஜெயிச்சதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் நாங்க. பெரிய விஷயம் இந்த டீம் வச்சு செலக்ஷன் சொன்னாங்கல்ல, அதை பத்தி பாயிண்ட் சொல்லணும். அஸ் அ கேப்டன் மட்டும் ஒரு இதை செலக்ட் பண்ண மாட்டாங்க. எவ்ரி கேம், எந்த கேம்லையும் தேர் இஸ் அ ப்ராப்பர் செலெக்ஷன் கமிட்டி இருக்கும். அவங்க தான் ஈச் அண்ட் பிளேயரோட ப்ரொஃபைல் இது பண்ணி சொல்றதெல்லாம் பட் இல்ல சிஸ்டம்லாம் இருக்கு, எல்லாம் ப்ராப்பரா இது பண்ணுவாங்க. செலக்ஷன் எல்லா விளையாட்டுலயும் இருக்கு. ஆமா, கிரிக்கெட்ல இருக்குதாங்கறது அவருடைய கேள்வி. எல்லா இடத்துலயும் ப்ராப்பர் சிஸ்டம் வந்து பேப்பர்ல இருக்குங்க. நீங்க தடகள போட்டி எடுத்தீங்க, அதுல 1008 பிரச்சனை சொல்றாங்கல்ல, எத்தனை பேர் வீரர்கள் குமுறாங்க, குற்றம் சாட்டுறாங்க. காட்டா பேப்பர் நாங்க வந்து ரூல் படி தான் எல்லாம் செய்யறோம்னு எடுத்து காட்டிட்டு போயிடலாம். தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணைக்கு அழைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. கிரிக்கெட் விளையாட்டா வெறியா என்பதை பற்றி விவாதித்து கொண்டிருக்கிறோம். திரு கிரி, மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தனாலதான் இவ்வளவு மாதிரியான ஒரு உணர்வு நம்ம மக்களுக்கு இருக்குன்னு சொல்லலாமா? இல்லை, இந்த முக்கியத்துவம் கொடுக்கறதே ரசிகர்கள் தான். ஏன்னா கிரிக்கெட்டில் வந்து நம்ம வந்து வின் பண்ணிட்டுருக்கோம். இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து மற்ற கேம்ஸை கம்பேர் பண்ணாக்க கிரிக்கெட்டில் தான் நம்ம வந்து அச்சீவ் பண்ணுறோம். அதனால் ஃபாலோவர்ஸ் கிரிக்கெட்டுக்கு தான் அதிகம். இப்போ ஒரு ஃபுட்பாலோ ஹாக்கியோ இப்போ இன்டர்நேஷ்னல் நம்ம ஒலிம்பிக் கோல்டு அடிக்க முடியல நம்மளால. அந்த அளவுக்கு அதை தாண்டி இந்த கிரிக்கெட் அரசாங்கமும் சரி இல்லை கொடுக்குற விளம்பரதாரம் சரி ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறனால ஒருவேளை வந்து மக்கள் நோக்கி போறாங்களா? இல்லை, மக்கள் எங்கே போகிறாங்களோ அதை பார்த்து தான் விளம்பரதாரம் வருவாங்க. அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதில் தான் வருவாங்க அவங்க. நீங்கள் ஒரு கேமில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத கேமில் மக்கள் போகாத இடத்துல போய் விளம்பரதாரர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு பணத்தை கொட்ட மாட்டாங்க. இல்ல, அப்ப உலகம் முழுதும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட்பாலுக்கு இருக்கிற உணர்வு ஏன் வந்து இந்தியாவில் ஃபுட்பாலுக்கு இல்லாம கிரிக்கெட் இருக்கு? இப்ப நீங்க சொல்றது வந்து மக்கள் எதை விரும்புறாங்களோ, ஏன்னா இவ்வளவு நாடுகள் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாடுகள் கிரிக்கெட் விளையாடுது. நானும் ஃபுட்பால் பிளேயர், தமிழ்நாடு ஸ்டேட் வரைக்கும் விளையாடிருக்கேன். ஆனால் ஃபுட்பாலில் வந்து மெயின் ப்ராப்ளம்னா இந்தியா ஒரு லெவலுக்கு மேலே போகவே முடியாது. ஏன்னா நம்ம ஃபிசிக் அப்படி, நம்ம டெக்னிக் அப்படி, இன்னும் நிறையா வருஷம் தேவைப்படும் நம்ம ஒரு லெவல் வரத்துக்கு, ஒரு ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும். அதனால் ஃபுட்பாலுக்கு ஃபேன் கம்மியாகிட்டே வருது. ஹாக்கிக்கு ஒரு காலத்தில் நம்ம டாப்பில் இருந்தோம், அப்போ நல்ல ஃபேன்ஸ் இருந்தாங்க. அப்புறம் வின் பண்ண முடியாமல் போய் கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியாக 80 ஒலிம்பிக்ஸ் வின் பண்ணோம் நம்ம, மாஸ்கோ ஒலிம்பிக்ஸ். அதுக்கப்புறம் ஒலிம்பிக்ஸில் வந்து ஒரு கோல்டு மெடல் போகிற சான்ஸே இல்லை. அதனால தான் வந்து பப்ளிக்கும் இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாகுது, ஸ்பான்சர்ஸும் கம்மியாகிறாங்க. திஸ் த ரீசன். கிரிக்கெட் மட்டும் நம்ம அப்பப்போ வின் பண்ணுறோம். 83 வேர்ல்ட் கப் வின் பண்ணுறோம், 2011 வேர்ல்ட் கப், நடுவில் பென்சன் எட்ஜர்ஸ் அது இது வின் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் இன்டர் நேஷ்னல் மேட்சஸ்லாம் கூட நம்ம நிறையா வின் பண்ணிட்டு வரோம். அதனால் வந்து பாப்புலாரிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான், மக்களுக்கு வந்து வின் பண்ணுற டீமை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க மக்கள் எப்போதுமே. அதை ஏற்றுக்கிறீங்களா? அது வின் பண்ணுற டீமை தான் மக்கள் ஏற்றுப்பாங்க. பட் ஏன் கிரிக்கெட் இவ்வளோ பாப்புலராக இருக்குன்னு நான் யோசித்து பார்த்தா, நமக்கு எப்பயுமே இந்த வெள்ளைக்காரன்னா ஒரு கிரேஸு,
அவன் செய்யறதும் பிடிக்கும், அவனை எதிர்த்து அடித்தா இன்னும் ரொம்ப பிடிக்கும்ல நமக்கு. வெள்ளைக்காரனே நம்ம அடிக்கிறோம்டான்னு அந்த நம்மள இந்த கிரிக்கெட் வெள்ளைக்காரன் ஆண்டுகிட்டு இருந்தப்ப இந்த ராஜாக்கள்லாம் கிரிக்கெட் ஆடுவாங்க. அப்போ ஒரு வெள்ளைக்காரன் கூட சேர்ந்து ஆடுறோம் நாமன்ட்டு. ஸோ வரலாறு கொஞ்சம் அதிகமாக இருக்குது மற்ற விளையாட்டை விட. ஸோ அப்படியே ஆடிட்டு வந்திருக்காங்க அவங்க கிரிக்கெட் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. எந்த நாடு கிரிக்கெட் கண்டுபிடிச்சா அந்த நாடு குவார்டர் ஃபைனலோட வரலையே, அப்படி யோசிக்கணும். இல்லை நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் முன்காலத்திலேயே நமக்கு கிரிக்கெட் அறிமுகம் ஆயிடுது. மற்ற விளையாட்டுகளெல்லாம் தாண்டி விளையாடிட்டு இருந்திருக்காங்க. ராஜாக்கள் விளையாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சொன்னீங்கல்ல வெற்றி, அது அப்பப்பவும் கிடைச்சிட்டு இருந்திருக்கா கிரிக்கெட்டில். அதுவும் ஒரு இங்கிலாந்து எதிர்த்து கிடைக்கிற வெற்றியோ, ஆஸ்திரேலியாவை ஒரு வெள்ளைக்காரனை எதிர்த்து கிடைக்கிற வெற்றி வந்து ரொம்ப பிடிக்குது நமக்கு. இன்னொன்று உளவியல் ரீதியாக மற்ற விளையாட்டை விட இதில் அவன் பந்தை போடுறான் அடிடான்னா அவனே அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இல்லை அதை தாண்டி அப்போ பாகிஸ்தான் மேலே வந்து அதை விட வந்து பாகிஸ்தான் குறைவுன்னு சொல்கிறீங்க. பாகிஸ்தானோட விளையாடும் போது அதை விட குறைவு, வெள்ளக்காரனை எடுத்து விளையாடுறத விட பாகிஸ்தான் எடுத்து விளையாடுறது குறைவுன்னு சொல்கிறீங்களா? குறைவுன்னு சொல்லலை, அது வந்து இந்த நாட்டுக்கு எதிர்க்க உள்ள பகைன்றது வந்துடுது. நம்ம அவனை அடிக்கணுன்றது. இங்கே என்ன உணர்வுன்னா, எங்களை நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருந்தான் வெள்ளைக்காரன், நமக்கு ஒரு சின்ன இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, எல்லாத்துலேயும் அவன் மேலே இருக்கான்னு. சரி இந்த ஒரு இடத்துல போட்டு அடிக்கிறோம்டா அவனன்ற ஒரு கிக்கு தான். 50,000 ரசிகர்கள் 90,000 ரசிகர்கள் ஆடும் பொழுது, ஒரு மிகப்பெரிய ஸ்கோரை சேஸ் பண்ணும் பொழுது, அங்கே கிரவுண்டில் பிச்சில் நிற்கும் பொழுது அந்த கிரிக்கெட் வீரனுடைய மனநிலை என்னங்கிறது தெரியும். ஏன்னா நீங்கள் வந்து பொதுவான ஒரு கருத்து சொல்லி வந்து இது சரியா இல்லைன்னு சொல்றது வந்து நியாயமா உங்களுடைய பார்வை மோகன்ராம்? இல்லை நான் அதை சொல்லிடுறேன் நீங்கள் கேட்டதுக்கு. சொல்லுங்க. நீங்கள் சொல்கிறீங்கல்ல அந்த இடத்துல போய் நின்னாதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லாருமே சொல்லக்கூடியதான். சினிமாவை நம்ம விமர்சிச்சோன்னு வச்சுங்களேன், நீ சினிமா எடுத்துக்காட்டு அப்போ தான் உனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அது நியாயம் தானே? நியாயம் தான். அது நான் வெளியில இருந்துட்டு ஒரு விமர்சனமா எதை வேணாலும் பேசிட்டு போலாம், என்னத்த பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போலாம். அப்படி பார்த்தா அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். அதை நான் மறுக்கவே இல்லை. ஆனால் விமர்சனங்கிறது வேறங்க. நீங்க சினிமா விமர்சிக்கிறதுக்கு ஒரு சினிமா டைரக்டரா இதான் விமர்சனம்ங்கிறது, எதை செஞ்சாலும் விமர்சனம்ங்கிறது ஆயிடுச்சு இன்னைக்கு. விமர்சனத்தை கொஞ்சம் பாசிட்டிவா எடுத்துக்கணும். நான் என்ன சொல்றேன், அந்த ப்ரெஷர் அதெல்லாம் புரியுது. அதெல்லாம் தாண்டி நீ ஆடணும்னா அதுக்காக தான் உன்னை 120 கோடி பேர்ல 11 பேரா தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இப்ப இந்த பிரஷர்லாம் தாங்கணும்னு சொல்றீங்க? ஆமா, நீ ஒரு மனிதன் தானே, ஒரு ஹியூமன் பீயிங். அவன் கடவுள் அங்க போய் நின்னோன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுத்துட்டு வந்து மனிதன் தானே. மனிதன் கூட எல்லா உணர்வும் அவனுக்கு இருக்குமல்ல. எப்படி வந்து அவ்வளவு பெரிய ரசிகர் பட்டாலும் ஒரு மிகப்பெரிய சவுண்ட் ஒரு பிச்சுக்குள்ள நின்று ஆடும் பொழுது மனநிலை வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு விஸ்வரூபம் எடுக்க முடியாதாங்க? வேண்டாங்க, எடுத்தும் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சாதாரண மனிதனை தப்பிச்சிக்க முடியாது. ஏன்னா அதுக்காக தான் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விளையாட்டு வீரன், கோடிகள்ல சம்பளம், அத்தனை விளம்பரங்கள், நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு கிரேஸ், சாமி மாதிரி கோயில் கட்டி கும்பிடுறாங்க, கிரிக்கெட் இஸ் மை ரிலிஜன், சச்சின் இஸ் மை காட்னு சொல்ற அளவுக்குலாம் போறாங்கன்னா, அவர் அந்த பிரஷரெல்லாம் எதிர்த்து நின்று ஆடி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்போ அந்த கிரிக்கெட்ல வாய்ப்பு கிடைக்காம திறமை இருந்து ஒரு ரஞ்சி டிராஃபிக்குள்ள உள்ள ஒரு ஸ்டேட் டீமோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் டீமுக்கோ வர முடியாமல் எத்தனை பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் மீறி அந்த ஒரு 120 கோடி பேரில் 11 பேராக வந்துட்டு நானும் ஒரு சாதாரண மனிதன் தானே, எனக்கும் ப்ரெஷர் இருக்கும்ல, நானும் அப்பப்போ ஊற்றிப்பேன்னு சொல்லிட்டு சிம்பிளாக எஸ்கேப் ஆகிட்டு போயிட முடியாது இந்த இடத்துல மட்டும். 120 கோடியில் 11 பேரை சூஸ் பண்ணி அவங்க வந்துட்டா அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணுமா? அவங்க தோக்கவே கூடாதா? அப்போ ஆஸ்திரேலியாவில் அதே மாதிரி அவன் ஒரு 20 கோடியிலேருந்து சூஸ் பண்ணி அவன் ஒரு 11 பேர் அனுப்பிச்சிருக்கான். அப்போ அந்த 20 கோடி மக்களை நீ ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். யூ ஆர் த செலக்ட் ஃபன். இல்லைங்க, இல்லை ஜெயிப்பு இல்லை சார், ஒரு நிமிஷம். நீங்கள் சொன்னது தான் சச்சின் டெண்டுல்கர் பண்ணார். சச்சின் டெண்டுல்கர் இருக்கும் பொழுது எவ்வளோ வேர்ல்டு கப் நம்ம வின் பண்ணோம்? அதே சச்சின் டெண்டுல்கர் நம்ம டீமில் கிரிக்கெட் இஸ் மை காட், ரிலிஜன் அண்ட் சச்சின் இஸ் காட், சச்சின் இஸ் காட் இல்லைன்னு சொல்ல, இஸ் காட்ஸ் கிஃப்ட் டு கிரிக்கெட் டு இந்தியா. அதை நான் டினை பண்ணல. அவர் இருக்கும் பொழுது எவ்வளோ மேட்ச் ஜெயித்தோம்? ஒரே ஒரு வேர்ல்டு கப் தான், ஒரே ஒரு உலக கோப்பை. அப்போ என்னாச்சு சச்சினுக்கு முதல் 3 உலக கோப்பை ஆடும் போது? இல்லை, இப்போ அதை பற்றி பேசல. அதுதான் வெற்றி தோல்வியை பற்றி நான் வெற்றி தோல்வி கேட்டீங்கல்ல, அங்கே நின்னா அவனுக்கும் ப்ரெஷர் இருக்குன்றத மட்டும் தான் பேசுறேன் ஒழிய விமர்சனம் தேர்ந்தெடுத்துட்டதாலேயே நீங்கள் எல்லா மேட்சும் வின் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. நாகரிகமான தோல்வி, ஒரு ஆடி தோற்கிறத பத்தி ஓகே, இப்ப பேச்சு மாறிடுது. தோல்வி வெற்றி நாகரிகம் அநாகரிகம் கிடையாது சார். தோல்வி தான். அது எவ்வளவு வித்தியாசம் சொல்றீங்களா? இல்ல நான் என்ன சொல்றேன் சார், நீங்க ஆடுறது வந்து ஒரு குவார்டர் ஃபைனலோ அல்லது வந்து அதுக்கு முன்னாடி லீக் மேட்சோ கிடையாது. ஒரு செமிஃபைனல் ஆடும் பொழுது ஏன் ஒரு வந்து இந்த ஜெயிக்கணும், இதை சேஸ் பண்ணணும் ஒரு உணர்வே இல்லாம வரவங்கெல்லாம் வரிசையா விழுந்து ஒரு 100 ரன்கள் வித்தியாசம் அளவுக்கு தோற்கிறதுக்கு ஏன் தோல்வி? நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அவங்க உள்ள வரும்போது தோக்கணும்னு நினைச்சவன் ஜோனி அப்போ சீக்கிரம் அடுத்த ஃபிளைட்லயே போலாமேன்னு சொல்லிட்டு எதுக்கு 65 ரன் வரைக்கும் நின்னா? எதுக்கு அஸ்வின் போய் ஏதோ ஒரு அவரால் ஆனது கொஞ்சம் ஆட ட்ரை பண்ணாரு? எல்லாரும் ட்ரை பண்ணாங்க சார். இவர் சார் சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துடுறீங்க. எதிர் அணின்னு ஒன்று இருக்கு, அவன் நல்ல அணி, ஹோம் கிரவுண்ட். அவங்களோட முக்கியமான விஷயம், விமர்சனத்தை பத்தி கொஞ்ச நேரம் முன்னால பேசுனீங்க. யார் வேணா விமர்சனம் செய்யலாம், ஒத்துக்கொள்கிறேன். சினிமாவை இயக்கியவர் தான் செய்யணும்னு நான் சொல்லலை. ஒரு சினிமா விமர்சனம் வரும்பொழுது இப்போ வர விமர்சனங்கள் எதுவும் ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இந்த இடத்துல அவர் இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளேயை மாற்றிருக்கணும். உனக்கு ஸ்க்ரீன் பிளேனா என்னன்னு தெரியுமா? எனக்கு சினிமா பிடிக்கல, நீ எடுத்த சினிமா நல்லா இல்லை,
நீ எடுத்த சினிமா எனக்கு வந்து கொஞ்சம் கூட ஒரு உணர்வு ரீதியாக என்னால் வந்து இன்வால்வ் பண்ணிக்க முடியல. எனக்கு ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அப்போ ஒரு நிமிஷம் சார், ஒரு பாட்டு, இந்த பாட்டு நல்லா இல்லை அப்படின்னு நீ சொல்லிட்டு நிறுத்திக்கோ. அதை விட்டுட்டு இந்த பாட்டு நல்லா இல்லை, இதே டியூனை நீ காம்போதி ராகத்தில் பேஸ் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றதுக்கு நீ ஒரு எம்எஸ் இல்ல இது பாருங்களா, இது ஒரு விமர்சனத்துக்கு விமர்சனம் கூடும் பொழுது பிடிக்கலன்னு சொல்ல எல்லாருக்கும் உரிமை இருக்கு. இந்திய தோல்வியை என்னால் நான் என்ன கேட்கறேன் சார், அதாவது கிரிக்கெட்டை பத்தி விமர்சனம் பண்ணணும்னா ஒரு கிரிக்கெட் பிளேயர் தான் இருக்கணுமா, இல்ல அல்லது ஒரு சினிமா விமர்சனம் பண்ணா ஒரு சினிமா டைரக்டரா தான் இருக்கணுமா, ஒரு பொதுவான ஒரு மனிதர் வந்து ஒரு விமர்சனம் இல்ல சார், பொதுவான ஒரு மனிதன் விமர்சனம் செய்யலாம். டெக்னிக்கலா நீ அப்ரோச் பண்ணி ஒரு எல்லை இருக்குன்றீங்க. டெக்னிக்கலா நீ அப்ரோச் பண்ணி ஒரு கிரிட்டிசிசம் சொல்லும் பொழுது அந்த டெக்னிக்கை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ன்ற. சார் இந்த தேவர் ஃபிலிம்ஸ், தேவரை பத்தி சொல்லுவாங்க, சினிமா தேட்டரில் இன்டர்வெல்ல காசு கொடுத்தவன் போகிறான், கமல் தான் சொல்லியிருக்காரு. போய் இந்த சாதாரண ஆள்லாம் படத்தை பற்றி என்ன திட்டுறான் கேட்டு வாடா, அவன் தான்டா உண்மையான விமர்சகன், நம்ம அவனுக்கு தான் படம் எடுக்கிறோம். இந்த டெக்னிக்கலாக விமர்சனம் பண்ணுறவங்களாம் நம்மளை ஏமாற்றி விடுவாங்க, காலை வாரி விட்டு ஏற்றி விட்டு இந்த சாதாரணமாக தம் அடிச்சுக்கிட்டு இன்டர்வெல்ல நின்றுட்டு திட்டுறான் பாரு, கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டினான்னு சொல்லுவாரான் கமல். பரவாயில்ல சொல்லு என்ன திட்டினான்னு கேட்டுக்கிறேன், அவன் தாண்டா நமக்கு வந்து இன்புட் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லுவாரான். ஸோ விமர்சனத்தை சொல்கிறது நான் ஒத்துக்கிறேன். ஒரு சின்ன கதையும் சொல்லிடுறேன், டைம் இருந்ததுன்னா. ஒரு அதே மாதிரி நடிகர் சிவாஜி வந்து சுருக்கமா சொல்லுங்க. நடிகர் சிவாஜி வந்து ராஜ் கபூரோட ஷூட்டிங் பார்க்க போனாராம். ராஜ் கபூர் ஷூட்டிங் பார்க்க போனபோது ஒரு ரொம்ப ஒரு இமோஷனல் சீனு ராஜ் கபூர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சிவாஜி சார் சைடில் இருக்காரு. கட்டுன்னு டைரக்டர் சொல்லிட்டு ஓகே சார்னு எல்லாரும் கிளாப் தட்டினாங்களாம். ராஜ் கபூர் மட்டும் மேலே பார்த்தாராம். மேலே பார்த்துட்டு ஒன் மோர் அப்படின்னாராம். சிவாஜி இவர் மேலே பார்க்குறத பார்த்துட்டாரு. செகண்ட் ஒன் மோருக்கு அப்புறமும் திருப்பி மேலே பார்த்துருக்காரு. ஓகேன்னு ஒன்று வந்துட்டு ராஜ் கபூரை கேட்டாராம், ஏன் ஒன் மோர் பண்ணீங்க, டைரக்டர் தான் ஓகே சொன்னார், கேமராமேனும் ஓகே சொன்னாருங்கிறதுக்கு ராஜ் கபூர் சொன்னாராம், மேலே லைட்மேன் உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா அப்படின்னாரு. ஆமாம், அவன் தான் தன்னுடைய சம்பளத்தில் 10% கொடுத்து போய் என் படத்தை பார்க்குறவன். மேலே பார்த்தேன், அந்த லைட்மேன் நல்லா இல்லைன்னு தலையாட்டினான். நல்லா இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சதுன்னா இப்போ இந்த டைரக்டருக்கு தெரியாது. இவர் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். டெக்னிக்கலாக விமர்சனம் செய்யாதீர்கள்னு சொல்கிறேன். பாமர மக்கள், உங்களுடைய ஆவரேஜ் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க. ஐ டோன்ட் லைக் திஸ் மூவி, ஐ ஹேட். அவர் கேட்குற கேள்வி, அதாவது ஷார்ட் பிட்ச் ஃபுல் டாஸ்ங்கிறது கூட உங்களுக்கு டெக்னிக்கலா தெரியாது. அப்படி இருக்கிற ஒருத்தர் வந்து எப்படி வந்து விமர்சனம் பண்ணல? டெக்னிக்கலா விமர்சனம் பண்ணாதீங்க. அந்த ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கிறேன், ஒருத்தன் இந்த ஷார்ட் பிட்சோ இல்ல படத்துல வந்து இந்த ஸ்கிரீன் பிளே சரியில்லைன்னு சொன்னா ஏன் கொந்தளிக்கணும்? அவனுக்கு தெரியுமா தெரியாதான்றது நமக்கு எப்படி தெரியும்? இதுக்கு டெக்னிக்கலா வந்து அவருக்கு தெரியுமா தெரியாதான் நமக்கு எப்படி தெரியும்? இது இந்த வாதமே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம். செடிவேட்ட கனிமொழி, அதாவது இப்போ கிரிக்கெட்டுக்கு தருகிற ஒரு முக்கியத்துவம் உங்களை போன்ற வந்து ஹாக்கி வீரர்களுக்கும் அந்த விளையாட்டுக்கும் தரப்படுகிறதா? இல்லை சார், டு பி ஃப்ராங்க் அப்படி கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் கேம் நம்மளுடைய ஹாக்கி. கண்டிப்பாக நம்மளோட பட்சத்தில் வந்து எப்படி பார்க்குறீங்க இதை நீங்கள்? நம்மளோட நேஷனல் கேம் ஹாக்கி, அது எல்லாத்துக்கும் தெரியும், நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அதுக்குரிய முக்கியத்துவம் வந்து நமக்கு கிடைக்கிறது இல்லை. அது ஏன் ஃபஸ்ட்டு காரணம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஸ். கிரிக்கெட்டுக்கு வந்து அவ்வளோ ஸ்பான்சர்ஸ் இருக்குது. அப்புறம் பப்ளிக் கிட்ட வந்து ஒரு அவேர்னஸ் இல்லை. கிரிக்கெட்டோட ரூல்ஸ் எல்லாமே, ஹாக்கியை பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லை. கிரிக்கெட்டோட ரூல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப டீப்பாக போகாமல் பேசிக்காக ஒரு பாமர மக்கள், ஒரு வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு கூட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியும். பப்ளிக் கிட்ட வந்து நல்ல ஒரு அவேர்னஸ். ஆனால் ஹாக்கியோட அது ஒரு பெரிய பிரச்சனை. ஹாக்கியோட வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஹாக்கி மிச்ச கேம்மே அதோட அவேர்னஸ்லாம் பப்ளிக் கிட்ட இல்லை. அது ஒரு காரணம், பப்ளிக் அவேர்னஸ் இல்லை. நெக்ஸ்ட் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஸ் மஸ்ட்டு. ஸ்பான்சர்ஸுக்கு இல்லை அவ்வளோவா. தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மீடியா. எந்த ஒரு மீடியா சப்போர்ட் இல்லை. எந்த ஒரு கேமாக இருக்கட்டும், எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருக்கட்டும், மக்கள்கிட்ட ரீச் ஆகணும்னா மீடியா இஸ் த ஃபஸ்ட். மீடியா அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு. ஸோ அது வந்து ஹாக்கி, கிரிக்கெட்டை தவிர மிச்ச எல்லா கேமுக்குமே ரொம்ப பின்தங்கி இருக்குது. அதே நேரம் வந்து ஹாக்கி வந்து ஒன்றும் குறைஞ்ச விளையாட்டு கிடையாது. அது வந்து நம்மளோட நேஷனல் கேம். வி ஹேவ் டு ரெஸ்பெக்ட் அவர் கண்ட்ரி. நம்ம நாட்டில் தானே இருக்கோம், இந்தியாவில் இருக்கிறோம். இந்தியன் ஃப்ளாக் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளோட நேஷனல் கேமே ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு நேஷனல் கேம் விட்டுட்டு இன்னைக்கு கிரிக்கெட் பக்கம் போகிறதுங்கிறது ஒரு சரியா இல்லை? வெரி சிம்பிள். இது என்னென்னா, கிரிக்கெட்டை பற்றி இவங்க வந்து வில்லேஜ் வரைக்கும் தெரிஞ்சிருக்குன்றாங்க. ரிவர்ஸ் ஸ்விங்னா என்னென்னு எவ்வளோ பேர் கேளுங்க, இங்கேயே கேளுங்க. எல்பிடபிள்யூ ரூலில் 5 கண்டிஷன் இருக்குது, தெரியுமான்னு கேளுங்க. பிளேயர்ஸ்க்கே தெரியாது பாதி பேருக்கு. அப்பீல் பண்ணும்போது அம்பையர் திட்டுவான், இது கூட தெரியாமல் அப்பீல் பண்ணுற அப்படிமா அம்பையர்.
அந்த மாதிரி ரூல் சரியில்லைன்னா ஒரு அம்பையர் இருந்து ஒரு தீர்ப்பு சொல்றாரு, அது ரூல் சரியில்லைன்னு சொல்லி தேர்ட் அம்பையர் போக வேண்டிய சூழல் வருதுல்ல, அப்புறம் எதுக்கு ஒரு அம்பையர் எதுக்குங்க? இல்லை உங்களுடைய பார்வையில் நீங்க சொல்றீங்கல்ல, இல்லை அது வந்து அது வந்து என்னன்னா அம்பையர் வந்து அந்த ஸ்பீடில் பார்க்குறாரு. தேர்ட் அம்பையர் வந்து ஸ்லோஸ் மோஷனில் மற்ற டெக்னிக்கு டிஃப்ரெண்ட் கேமரா ஆங்கிளில் பார்த்து சொல்கிறார். அதனால தான் டிஃப்ரென்ஸ். இல்லைன்னா இந்த அம்பையரும் வந்து ஏன்னா இதே அம்பையர் வந்து அங்கே போய் உட்கார்றாரு. உங்களால வந்து அந்த விக்கெட்டை வந்து சரினோ தவறுனோ சொல்ல முடியாத ஒரு நிலை இருக்கும் பட்சத்தில் அந்த அம்பையர் அப்படி அங்கே இல்லை. இருக்கணும். அந்த விக்கெட்டுக்கு நீங்க தேர்ட் அம்பையர்ங்கிறது ஒரு ஜெனரலா ஒரு இதா போயிடலாமே. நான் என்ன சொல்றேன்னா ரூல்ஸ், கண்டிஷன்ஸ், லா என்ன போட்டிருக்கு, எல்பிடபிள்யூ லா என்ன 5 கண்டிஷன் ஃபில் பண்ணணும். அந்த 5ம் வந்து எல்லாருக்கும் தெரியுமான்னா தெரியாது. அதே மாதிரி ரிவர்ஸ் ஸ்விங்னா பாதி பேருக்கு தெரியாது. ஸ்டில் கிரிக்கெட் பாப்புலராக இருக்குது. காரணம் இந்தியா இஸ் வின்னிங் த மேட்சஸ் அண்ட் எப்போ வின் பண்ணணும் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக. லைஃப்பில் நான் வந்து ப்ரொடியூசர் ஆனான்னு ஆசைப்படல சார், சினிமா ப்ரொடியூசரா. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நடிகராகவே இருந்து. ஆமாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், சப்போஸ் திரு ரஜினிகாந்த் வந்து மோகன் நீ படம் எடு நான் நடிக்கிறேன்னு சொன்னால் உருட்டியோ பெரட்டியோ நான் ஆரம்பிப்பேன். ஏன்னா அது நிச்சயமாக ஜெயிக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஜெயிக்கிற இடத்துல தான் ஸ்பான்சர்ஸு, ஃபைனான்சிங், அட்வர்டைசிங் எல்லாமே பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் நடக்கும். அதுதான் இப்போ வந்து இவங்க சொல்கிறாங்களே ஹாக்கிக்கு இல்லைன்னு. ஹாக்கி வந்து தோக்க ஆரம்பித்ததுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று, ஸ்டைல் ஆஃப் பிளே சேஞ்ச்டு. இந்தியா வந்து ஹாக்கி வந்து ஒரு டச் கேமாக வச்சுட்டு இருந்தது. தியான் சந்துங்கிற ஒரு ட்ரிபிளிங் இன்னைக்கு ஃபிசிக்கல் ஆகிடுச்சு. டென்னிஸ் மாதிரி ராமநாதன் கிருஷ்ணன் வந்து டச் பிளேயர் டென்னிஸில். இன்னைக்கு அந்த டச் எல்லாம் ஆடினீங்கன்னா பின்னிடுவான். ஏன்னா பேட்டு பால் எல்லாமே மாறிடுச்சு. பவர் கேம் ஃபுல்லாக. கிரிக்கெட்டில் ஜிஆர் விஸ்வநாத் மாதிரி ஒரு ஸ்கொயர் கட் அடிச்சவன் கிடையாது. பட் இன்னைக்கு அந்த மாதிரி முடியாது. என்ன பேட்ஸ் ஹவ் சேஞ்ச், ஃபீல்டிங் ஹஸ் சேஞ்ச். சார் சொன்னாரு கிரீனிச் அடிச்சு பேட்டே உடைஞ்ச காலமெல்லாம் உண்டு. இன்னைக்கு அது நடக்காது. இன்னொன்று இருக்கு, ஃபீல்டிங் செட்டப்பை மாற்றிட்டாங்க இந்த வேர்ல்டு கப்பில். ஆஃப்டர் நீ வந்து 35 4 ஃபீல்டர் தான் உள்ள இருக்கலாம், 5 ஃபீல்டர் தான் வெளியே இருக்கலாம். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பண்ணதில் திங்ஸ் ஹவ் சேஞ்ச்டு. ஸோ யுகமாக கேமும் மாறிக்கிட்டு இருக்கு. கேம் இஸ் சேஞ்சிங். ஸோ டெக்னிக் இஸ் சேஞ்சிங். ஹாக்கியும் டென்னிஸும் இந்தியாவை விட்டு போனது காரணம் டெஃப்ட் டச் பிளே போய் பவர் பிளே வந்தது தான் காரணம். தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணைக்கு அழைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. கிரிக்கெட் விளையாட்டா வெறியா என்பதை பற்றி விரிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். திரு கிரி, அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பணம் இந்த விளையாட்டில் ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு மாயை பெரிய ரோல் பண்ணுது இன்றைக்கி. உங்களுடைய பார்வை? கோடிக்கான பணம் இருக்கிறது உண்மைதான். அதுக்கு காரணம் ரசிகர்கள் தான். 70% ஆஃப் ஐசிசி மணி கம்ஸ் ஃப்ரம் இந்தியான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து வெஸ்ட் இண்டீஸ்லாம் ஒரு பைசா கொடுக்குதில்ல ஐசிசிக்கு. ஐசிசி வந்து பணம் கொடுத்து கிரிக்கெட் விளையாட வைக்கிறாங்க வெஸ்ட் இண்டீஸ்க்கு. இந்தியா ஒன்று தான் 70% ஆஃப் த ஐசிசி மணி ப்ரொவைட். ஸ்பான்சர்ஷிப் இல்லை, மணி பே பண்ணுறாங்க. பே பண்ணி ஐசிசி நடத்துகிறாங்க இந்தியா. அதனால தான் இந்தியாவுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உண்மை தான். அது காரணம் இந்திய ரசிகர்கள் பணத்தை கொண்டு கொட்டுறாங்க மேட்ச்சுக்கு. அண்ட் அவங்களுக்கு வந்து கிரிக்கெட் வந்து ரிலிஜன் ஆகிடுது. கிரிக்கெட் தான் எல்லாமே. கிரிக்கெட் மேட்ச் நடந்ததுன்னா ஆஃபீஸில் வேலை நடக்க மாட்டேங்குது, ரோட்டில் டிராஃபிக் இல்லை. இன்னைக்கு சாஃப்ட்வேர் கம்பெனிகள் கூட வந்து செமிஃபைனல் மேட்ச் அப்போ லீவ் விட்டதா சொல்கிறாங்க. நிறைய ஆஃபீஸில் லீவ் விட்டுருக்காங்க. ரோடு எம்டியாக இருக்குது. தியேட்டரில் ஆள் கிடையாது. அது மாதிரி நிறையா இல்லை. அது வந்து ஒரு இயற்கையான ஒரு விஷயம். அதே ஒரு தொடர்ந்து ஒரு வெறியா வந்து ஒரு தோத்தோடனே ஒரு வெறியா மாறி, அந்த வெறி வந்து ரொம்ப தப்பு. ரசிகர்களுக்கு வந்து வெறி இருக்கக்கூடாது. என்ன கேட்டாக்க பிளேயர்ஸ்க்கு வெறி இருக்கலாம். ஏன்னா வெறி வேணும், ஒரு அளவு வேணும் பிளேயர்ஸ்க்கு, அப்போ தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் ரசிகர்களுக்கு வந்து வெறி இருக்கக்கூடாது. ஏன்னா இது ஸ்போர்ட்ஸ். இதில் வந்து வெற்றி தோல்வி சகஜம். கிரிக்கெட் மூலமாக தான் ஒரு நாட்டுப்பற்று ஒரு வெளிப்படுகிறது அப்படியான ஒரு தோற்றம் இருக்குது. எப்படியா? ஒரு காலத்தில் இருந்து இது வெறும் பாகிஸ்தான் கூட விளையாடுறப்ப மட்டும் ஒரு கோவம் வந்ததெல்லாம் இப்போ வந்து அந்த நாட்டுப்பற்றெல்லாம் தாண்டி கிரிக்கெட் வெறி வந்துருச்சு. ஏன்னா மற்ற விஷயத்துலலாம் நம்ம ஆளுங்க ஒன்றும் நாட்டுப்பற்று காட்டுற மாதிரி எனக்கு தெரியல. எவ்வளோ பிரச்சனைகளில் நாட்டுப்பற்றை காட்டியிருக்கலாம். நம்ம வீட்டிலேயே உட்காந்துட்டு தான் இருக்கோம். நம்ம வெளியில் இறங்கி போராடுறது கூட இல்லை. ஒரு இந்த ஃபேஸ்புக்கில் ஏதாவது கமெண்ட் போடுறது பொங்குறதோட நிறுத்திட்டு தான் இருக்கும். கிரிக்கெட்னா மட்டும்தான் கொஞ்சம் வெறி வருதுன்னா அது நாட்டுப்பற்று கூட சேர்ந்து பார்க்க வேண்டியதில்லை. கிரிக்கெட் வெறின்னு அதை எடுத்துக்கலாம். இப்போ கிரிக்கெட்டை வந்து ஒரு ரிலிஜனாக பார்த்து ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக பார்க்காமல்
அதனால் என்னுடைய தேசத்துக்கே அவமானம் இழுக்கு அப்படி இப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கும் பொழுது, ஏன்னா விராட் கோலி பார்த்தீங்கன்னா ஒரு ரன் எடுத்து வெளியே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மாதிரியான விமர்சனத்தை போட்டு அந்த அனுஷ்கா சர்மா ஒரு போட்டோவை போட்டு ஒரு விமர்சனம் பண்ற அளவுக்கு இன்னைக்கு ஒரு மோசமான ஒரு இதே விராட் கோலி ஒரு சதம் அடித்திருந்தால் அனுஷ்காவை பார்த்து எவ்வளவு இன்ஸ்பயர் ஆனான்னு 4 காதல் கவிதை எழுதியிருப்பான். இதே ஆளு எப்போ திட்டுறானோ he would have done the reverse. ஸோ நான் என்ன சொல்கிறேன், இந்த இஃப்னு ஒரு போயம் ரட்யார்ட் கிப்ளிங் எழுதினார். அதில் வந்து வெற்றி தோல்வி என்ற 2 இம்போஸ்டர்ஸையும் ஈக்குவலாக பாருன்னார். அது எஸ்கோஸ் சார் சொல்கிற மாதிரி அறிவுபூர்வமாக சொல்லலாம், நடைமுறையில் கொண்டு வரது கஷ்டம். வி மஸ்ட் லேர்ன். இதில் என்னென்னா என்னுடைய ஒரே ஒரு இது, எந்த ஒரு விமர்சனத்தையும் பர்சனலாக பண்ணாது. இப்போ விளையாட்டாக பார்க்கணுன்னா அதை நம்ம ஒரு கல்ச்சர் மாதிரி கொண்டுட்டு வரணும். அதை நீங்கள் ஒரு கங்குலி வந்து இங்கிலாந்தில் சதம் அடிச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு இந்த கைட்டினா கொஞ்சம் அவருக்கு வெறி ஏறுதாங்க, இவனுக்கும் கொஞ்சம் வெறி ஏறுது. அப்புறம் ஒரு மேட்ச்சில் தோத்துட்டு அழுதுட்டு ஓடுறாங்க இப்போ மற்ற கண்ட்ரிலையும். ஸோ இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்லோ பாய்சன் மாதிரி. நம்மளே எப்படின்னா இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா வீரர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன், எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன். நீங்கள் ரசிகர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சன் மாதிரி ஜெயிச்சா ஓன்னு கத்துறதும், அந்த வீரரை தூக்கி தோளில் வச்சுட்டு கிரவுண்டு ஃபுல்லாக சுற்றி வர்றதும் வெறியை நீங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு அதே மாதிரி தோத்துட்டா காம்பளி காலத்துலேருந்து ஒரு குவார்டர் ஃபைனலில் தோத்துட்டு அழுதுட்டு ஓடுறது, அப்புறம் அழுதுகிட்டே ஒப்பாரி வச்சுட்டு பேட்டி கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணி அவனுக்கு புரிஞ்சு போச்சு, ஓ இது வந்து ஒரு ட்ராமா மாதிரி ஆயிடுது. வெறி ஜெயிச்சா வெறி கத்து பட்டாசு வெடி. அப்போ நீங்கள் எல்லாம் பாராட்டுறீங்க. ஏன் வேர்ல்டு கப் மேட்ச்ல வந்து இந்தியா ஸ்ரீலங்காவோட தூக்கும் பொழுது முட்டை வந்து தக்காளி வீசி அடிச்சாங்களே, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் மேலே இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் ஒரு கல்ச்சராக கொண்டு வாங்க. அதை விளையாட்டாக பார்க்கணும்னு சொல்கிறது ஈஸி. உங்கள் செயல் மூலமாக ஒரு ஜெயிச்சுட்டு ஜஸ்ட் கை கொடுத்துட்டு போயிடுங்க கிரவுண்ட்லேருந்து. தோத்தமா இது ஓகே, ஒரு சிம்பிள் வின், அடுத்த மேட்ச்சில் நாங்கள் வின் பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு போனீங்கன்னா இவனுக்கு இந்த அளவுக்கு வெறி ஏறி இருக்காது. வெறியை ஊட்டினது பாதி பங்கு வீரர்களும் மற்ற ஐகான் செலிபிரிட்டிகள் தான். கனிமொழி, அதாவது இன்னைக்கு ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற விளையாட்டுகளுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வந்து ஒரு கிரிக்கெட்டுக்கு இன்னைக்கு கொடுக்குறாங்க, ஆனால் மற்ற விளையாட்டுக்கு எதுவுமே கொடுக்குறதில்ல. ஏற்கனவே சொல்லிருக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன இதில்? ஊடகம்னா நீங்கள் எதை சொல்கிறீங்க? மீடியா, எல்லா ஊடகங்களும் எதுவாக இருந்தாலும். ஆமாம், கண்டிப்பாக சார். என்னென்னா நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இட்ஸ் வெரி மஸ்ட். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்னால தான் மக்கள்கிட்ட வந்து ஈஸியாக ரீச் ஆகும் எந்த ஒரு விஷயமே. ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ப்ராப்பராகவும் இருக்கணும், அதே நேரம் வந்து இட் ஷுட் பி காமன் டு எவ்ரி திங். இல்ல நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க வந்து தொடர்ந்து ஒரு ஆக்கி ஒரு விளையாட்டு வீராங்கனையா இருந்து தொடர்ந்து எல்லா மேட்ச்லயும் வந்து ஜெயிச்சிட்டு வர மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா எல்லாரும் மக்கள் பார்ப்பாங்க செய்வாங்க. நீங்க என்னைக்கோ விட்டுட்டீங்க, இன்னைக்கு அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாது. இதே இந்தியா தான் 8 டைம்ஸ் ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கியிருக்கு. இது இருங்க, அது வந்து என்னது, அது அந்த பீரியட் வந்து கொஞ்சம் முன்னாடி மிடில் இயர்ஸ்ல. எது வரைக்கும் சொல்றீங்க? இருங்க, மிடில் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் லூஸ் பண்ணிருக்காங்க, ஐ அக்செப்ட். பட் இப்ப கரண்டா பாத்தீங்கன்னா இந்தியா வந்து they improved a lot. இப்போ வந்து வேர்ல்டு டாப்ல இந்தியாவும் இருக்கிறாங்க. ஆனா இல்ல எனக்கும் தெரியல, பட் ஹாக்கில நிறைய அரசியல் தலையீடு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க தான் சொல்லணும். அது சொல்லுங்கம்மா, அது அரசியல் தலையீடுங்கிறது இருக்கா, எப்படி இருக்கு? அதான் சுத்தமா சப்போர்ட்டே பண்ணாம டார்ச்சர் பண்றது, கனிமொழிக்கு ஒழுங்கான உதவி கொடுக்காம இருக்கிறது, அந்த மாதிரி. இல்ல அப்படி சொல்ல முடியாது சார். நீங்க இன்டர்னலா அந்த கேம்குள்ள இருக்கிறீங்க, உங்களுக்கு தான் அங்க இருக்கிற நெருக்கடி என்ன, எந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் இல்லங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா வெளியில இருந்து நாங்க என்ன வேணாலும் விமர்சனம் சொல்லலாம், பட் ஒரு வீராங்கனையா இருக்கிறீங்க, அதுல என்னென்ன சப்போர்ட் உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்க? என்னென்ன சப்போர்ட் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக அப்பாயின்மெண்ட்ஸு. இப்போ விமெனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் ரொம்ப கம்மி. ஒரு ஏஜ் வரைக்கும் விளையாண்டுட்டு அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து அவ்வளோவா இல்லாதனால, ஜஸ்ட் ஈவன் ஃபார் மீ இட்ஸ் எக்ஸாம்பிள், டில் காலேஜ் வரைக்கும் நல்ல எஃபெக்டிவ் பிளேயரு, 7 நேஷனல்ஸ் ஆடி இருக்கேன். ஐ வாஸ் லீடிங் தமிழ்நாடு, பட் நோ அப்பாயின்மெண்ட் ஃபார் கேர்ள்ஸ். ஒன்லி ரயில்வேஸில் தான், அதுவும் நார்த்தில் தான். ஐ மீன் பாலிடிக்ஸ், எவ்ரிவேர் பாலிடிக்ஸ், ப்ரையாரிட்டி கோஸ் டு நார்த் இந்தியன் பிளேயர்ஸ் ஒன்லி. அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல நமக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் காண்டி வி வில் டிவியேட். எல்லாரோட அது மாதிரி ஒவ்வொரு பிளேயருக்கும் முடிச்சோன்னா வெளில வேற ஏதாவது டிவியேட் ஆறான்றீங்க. டிவியேட் கிடைக்காத ஒரு காரணம், அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. வேற என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா தேர் செப்பரேட்டிங். என்னது, நார்த்து தனியாக சவுத்து தனியாக செப்பரேட் பண்ணுறாங்க. சவுத் இந்தியன் பிளேயர்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, டு பி ஃப்ராங்க். இல்ல அந்த தோல்வி அது ஒரு காரணமா இருக்குன்னு நினைக்கலாம். இந்த மாதிரியான தோல்விகளுக்கும் அது ஒரு காரணம். அது ஒரு காரணம் தான் கண்டிப்பா. ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேவ் டு டேக் தட் ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும் கண்டிப்பா. தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணை கலைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. ஒரு விளையாட்டை வந்து இன்னைக்கு ஒரு யுத்தமா பார்க்க மனநிலை இருக்கு இல்லையா? இது யாருடைய குற்றம், எங்கே தவறு? அதான் கேள்வி. தவறு வந்து பப்ளிக் மேலே தான். ஏன்னா
ஏன்னா அவன் வந்து ஓவர் ரியாக்ஷன். எப்படின்னா நல்லா வின் பண்ணால் தோனிக்கு கோயில் கட்டுறாங்க. எல்லாத்துக்குமே வந்து ரசிகர்கள் தான் மக்கள் தான் ஒரே பொதுவான ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு நம்ம தப்பிச்சுக்க முடியுமா? தப்பிச்சிக்க முடியுது இல்லை. ரசிகர்கள் தான் கிரிக்கெட்டை இவ்வளோ வசதி விட்டதும், இவ்வளோ பணம் கொடுத்து இவ்வளோ பிளேயர்ஸ் எல்லாம் ரிச் ஆக்கினதும் ரசிகர்கள் தான். ஆனால் வின் பண்ணாக்க தோனிக்கு கோயில் கட்டுறாங்க. ஏன் அதே ரசிகர்கள் ஏன் மற்ற விளையாட்டுகளுக்கும் ஒரு முக்கியத்துவம் தரமாட்டாங்க? அதுதான பிரச்சனை இப்போ. அது நிச்சயமாக நான் சொன்ன காரணம் தான். அதாவது வின் பண்ணுற கட்சி இதுக்கு தான், கேமுக்கு தான் அவங்க ஆதரவு தெரிவிப்பாங்க. கிரிக்கெட் வந்து வின் பண்ணிட்டு வராங்க. இதே கிரிக்கெட் இன்னொரு 3-4 வருஷம் எதுவுமே வின் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, கிரிக்கெட் ஃபேட் ஆகிடும். அப்படி நிச்சயமாக எந்த மாதிரி ஹாக்கிக்கு எந்த மாதிரி ஒரு நிலை அதே நிலை கிரிக்கெட்டுக்கு வரும் ஏற்படுன்னு சொல்றீங்க. ஆமாம், அது வந்து கிரிக்கெட்டில் வந்து ஃபிட்னஸ் லெவல் அவ்வளோ தேவையில்லை ஹாக்கி அண்ட் ஃபுட்பால் இருக்க மாதிரி. அதனால் ஓரளவுக்கு வந்து தப்பிச்சுட்டு வந்துடலாம் நம்ம. வேற ஃபுட்பாலில் வந்து வி கேன் நெவர் ரீச். ரன் பண்ணியே தான் ஆகணும். ஆமாம், இல்லை ஃபிசிக்கே பெட்டராக இருக்கணும். நீங்கள் வந்து யூரோப்பியன் ஃபுட்பால், ஒரு இந்தியன் ஃபுட்பால் கிடையாது, ஃபுட்பால் பிளேயர் கிடையாது. அது காரணம் இவர் வந்து அங்கே கம்பேர் பண்ணி பார்த்தா பாதி தான் இருப்பார் அவர் ஃபிசிக்கை பொறுத்த ஃபிசிக்கல். அதனால் வந்து இந்தியா வந்து ஒலிம்பிக்கில், ஐ மீன் வேர்ல்ட் கப் ஃபுட்பால் நுழையவே முடியாது. ஹாக்கி வந்து ஒரு காலத்தில் இந்தியா டாப்ல இருந்து, அப்போ மற்ற கண்ட்ரிஸ் சார் சொன்ன மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் உள்ளே வரல. அதுக்கப்புறம் அவங்க ஸ்லோவாக ஹாலண்டு, ஜெர்மனிலாம் வந்துட்டு, ஆஸ்திரேலியா எல்லாரும் உள்ளே வந்தப்பறம் இந்தியாவுக்கு இடமே இல்லாமல் போயிடுது. இந்தியா பாகிஸ்தானும் போயிடுது கீழே. திரு மோகன் ராம், உங்களுடைய பார்வையில் காரணம் யாருன்னு கேட்டிங்களா? யாருடைய குற்றம்? யாருடைய தவறு? உங்களுடைய குற்றம். மீடியா. எஸ். ஆங்கிலத்தில் ஒரு ப்ரோக்ராம், ஒரு நியூஸ் சேனல், பிரபலமான ஒரு ஓன்னு கத்தக்கூடிய ஒரு நபர், பேர் சொல்ல விரும்பலை, என்ன ப்ரோக்ராம் போடுறார் சார்? ஷேம் இன் சிட்னி, ஷேம்டு இன் சிட்னின்னு போட்டு தாக்குன்னு அன்றைக்கி சாயங்காலம் டீமை தாக்குனா அதை பார்த்த ஒவ்வொருத்தனுக்கும் வெறி வராது? போய் தோனி வீட்டில் கல்லறானுவான். இப்படியா போடுறது? ஒரு பொறுப்பு வேணா? இவ்வளோ பல கோடி மக்கள் பார்க்குற ஒரு நியூஸ் சேனலில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த ஆளுக்கு வந்து he should not have some responsibility. அவர் பேரையே சொல்லுங்க, நம்ம எல்லாரும் பேரையும். அர்னாப் கோஸ்வாமி. அதான் அவருக்கு என்ன? எனக்கு வந்து பல விஷயங்களில் அவர் செய்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த விஷயத்தில் அன்றைக்கி கடுமையாக நான் ட்விட்டர்லையும் போட்டேன், ஃபேஸ்புக்லையும் பதிவு பண்ணேன். மீடியாவுக்கு வந்து இன்னைக்கு வந்து பங்கிருக்குன்னு சொல்ல வரீங்க? ஆமாம் சார், பிசிசியோட வருமானம் 6500 கோடியில் 6400 கோடி ஊடகங்கள் தான் போகுது. ஊடகங்கள்லேருந்து வர வருமானம் தான் 100 கோடி மட்டுமே. இன்னைக்கு எந்த மேட்ச் வந்து ரன் பண்ணுறாங்க? ஒன்லி ஆன் டிக்கெட் சேல்ஸ். ஊடகங்கள் தான். எல்லாரும் வீட்டில் உட்காந்து எதை பார்க்குறாங்க? டிவி மேட்ச் பார்க்குறாங்களா? டிவியில் கிரிக்கெட் பார்க்குறாங்களா? அப்போ அந்த சேனல் போயிட்டு அங்கே நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருது. இன்னும் 100 கோடிக்கு பதிலாக 120 கோடி கொடுத்து ஏலத்துக்கு எடுக்கிறான் பிசிசிஐலேருந்து. ஸோ எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் பிகாஸ் ஆஃப் வியூவர்ஷிப். வியூவர்ஷிப் இஸ் அஸ் இ செட் மக்களுடையது. அவன் வியூவர்ஷிப் இருக்கும் பொழுது அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண வேணாமா? அரத்து இது கிரிக்கெட் போர்டு ப்ளஸ் விளையாடுறவங்க முதல் கட்ட தவறு தான் நான் நினைக்கிறேன். இது திட்டமிட்டே ஊட்டப்படும் வெறி மாதிரி தான் எனக்கு தெரியுது. நான் எந்த அளவுக்கு மக்களுக்கு வெறி ஊட்ட தான் அதிகமாக பார்ப்பாங்க, அதிகமாக வருமானம் வரும். நீங்கள் இதை ஜென்டில்மேன் விளையாட்டாக பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் விக்கெட் எடுத்தால் கபில் தேவுக்கெல்லாம் வந்து கை தான் கொடுப்பாங்க சக ஆட்டக்காரர்கள். ஒரு விக்கெட் எடுத்துட்டார் நான் பழைய மேட்ச்சில். இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த விளையாடுறவங்க, ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு என்ன கத்துறாங்கன்னு நம்ம பார்க்குறோம்ல, வெறித்தனமாக அவங்க கத்துறாங்க. அப்புறம் ஸ்லட்ஜிங்னு சொல்லிட்டு ஒருத்தன் திட்டிக்கிறது, முறைச்சிக்கிறது. அதை வந்து ஒரு அது ஃபுட்பாலில் கூட இருக்க, ஃபுட்பாலில் இருக்குது, அங்கேயும் தான் வெறி வரும். அவங்ககிட்ட அந்த நாட்டில் வெறி தலையில இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது ஃபுட்பால். இல்லை, அங்கேயும் வெறி இருக்குன்றனே. அங்கே எத்தனை பேர் ஃபுட்பால் மேட்ச்சில் தோத்துட்டா துப்பாக்கி எடுத்து சுட்டு தற்கொலை பண்ணிக்கிறான், இல்லை பக்கத்தில் இருக்கிறவனை சுடுறான். அந்த வெறி வந்து அந்த கிரிக்கெட் போர்டு, விளையாடுறவங்க ப்ளஸ் மீடியா அனைத்து தரப்பினராலும் ஸ்லோ பாய்சன் மாதிரி திட்டமிட்டு ஏற்றி விட்டுட்டு கடைசியாக மக்களை குறை சொல்கிறதுல தப்பில்லை. ஏன்னா இது ஒரு ஜனரஞ்சகமான ஒரு சினிமா மாதிரி ஆக்கிட்டாங்க. நீங்கள் இந்த விளையாட்டை வந்து மசன விளையாட்டு மாதிரி பார்க்க முடியாது இப்போ. ஏன்னா ஒரு 6 அடிச்சுட்டு கத்துறாரு, ஒரு 100 அடிச்சுட்டு ஒரு பேட் எடுத்து அப்படி ஒரு ஃப்ளையிங் கிஸ்லாம் கொடுத்தா பார்க்குற நமக்கு ஜாலியாக தானே இருக்கும். ஒரு சினிமா மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. மசாலா அடிச்சா ஒரு கேட்ச் பிடிச்சாலே வந்து இங்கிருந்து ஃப்ளையிங் கிஸ் கொடுக்குறாரு. அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு நமக்கு அது ஊறிடுது இல்லை, ஸ்லோவாக பார்த்து. அப்புறம் வந்து அவங்கெல்லாம் வெறியாக விளையாடுவாங்க, கத்துவாங்க, சட்டையை அவுத்து போட்டு சுற்றுவாங்க. நம்ம மட்டும் அப்படியே அமைதியாக அப்படியே நம்ம என்ன ஞான முனிவரா நம்ம இது எல்லாத்தையும் மசன்னு உட்காந்துப்பா. நம்ம ஆளுங்க சீரியல் பார்த்துட்டு அழுகுற ஆளுங்க. அந்த மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு வெறித்தனமான விளையாட்டை பார்த்துட்டு நல்லா பார்க்கணும், தோத்தாலும் சிரிக்கணும், ஜெயிச்சாலும் சந்தோஷப்படக்கூடாது, உன் வேலையை பார்த்துட்டே போகணுன்னா நம்ம என்ன திருவண்ணாமலையில் உட்காந்துட்டு செய்கிற முனிவருக்கு கூட சாத்தியம் இல்லை. அவரை விட்டங்களாலே கிரிக்கெட்டில் இப்போ வெறியேறிடும். அந்த அளவுக்கு வெறி திட்டமிட்டு ஏற்றப்படுகிறது. ஸோ அதனால் மக்களை வந்து இதில் குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது திட்டமிட்டு உருவாக்கும் வெறி. அதில் 10ஆவதுன்னு தான் இப்போ டான்ஸ்லாம் வேறு போடுறாங்கல்ல, கொஞ்சம் வெறி குறையுது, காரம் குறையுது. ஆமாம், இன்னும் கொஞ்சம் கவர்ச்சி குறைஞ்சிதுன்னு ஃபீல் பண்ணாங்க. இதில் ஓகே, கவர்ச்சியும் ஏற்றிட்டாங்க. இப்போ சரி, நிறைவு பதில் இருக்கிறோம். திரு கிரி,
இப்போ எல்லா விளையாட்டுக்கும் வந்து ஒரு சம முக்கியத்துவம் கொடுத்தால் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்களை தவிர்க்கலாமா? முக்கியம் எப்படி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பப்ளிக் என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கோ அதுக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க முடியும். பப்ளிக் வந்து அப்போ அந்த வெறியை குறைக்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய பார்வையில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மக்கள் ரியலைஸ் பண்ணணும். எப்படின்னா இது வந்து ஸ்போர்ட்ஸ், இது என்ன வேணால் ஆகலாம். ஏன்னா அவங்களும் வந்து வீட்டில் ஹாலிடேயில் விளையாடுறாங்க, அவங்க குழந்தைங்க விளையாடுது மேட்ச், அதை போய் பார்க்கணும். ஒரு நாள் வின் பண்ணுவாங்க, ஒரு நாள் தோப்பாங்க. அதுக்காக வந்து உடனே நேற்று கூட ஏதோ ஒரு துப்பாக்கி சூடு நடந்து கத்தி குத்தலாம் நடந்து யாரோ இறந்து போயிட்டான்னு ஒரு பேப்பரில் பார்த்தேன் நான். அந்த மாதிரிலாம் டூ மச். அது ஸ்போர்ட்டை வந்து ஸ்போர்ட்டாக எடுத்துக்கணும். வெற்றி தோல்வி சகஜம்தான் அதில். ஏன்னா டெஃபினட்டாக வந்து நம்ம பேட்டிங் ஆடுறோம், எந்த பந்து அவுட் ஆக போகிறோம்னு தெரியாது, யாரும் சொல்ல முடியாது. நான் இன்றைக்கி 100 அடிப்பேன்னு யாரும் போக முடியாது பேட்டிங்கில். அதே மாதிரி பவுலிங்கில் நான் 5 விக்கெட் எடுப்பேன்னு யாரும் டெஃபினட்டாக சொல்லிட்டு போக முடியாது. கிரிக்கெட் வந்து அந்த மாதிரி ஒரு விளையாட்டு. மற்ற கேம் வேணாலும் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணலாம். இப்போ டென்னிஸ்லாம் இந்த பெட்டர் பிளேயர் டெஃபினட்டாக வின் பண்ணுவான்னு பெட் கட்டலாம். அதுலேயே 2 அப்செட்ஸ்லாம் நிறையா இருக்குது. கிரிக்கெட்டில் 11 பேர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேட்ஸ்மேன் வந்து சுருக்கமாக சொல்லுங்கள், நிறைய பதில். ஆமாம், இப்போ பவுலர் விக்கெட் எடுக்குனாக்கா அவங்க கையில் மட்டும் இல்லை, பேட்ஸ்மேன் மிஸ்டேக் பண்ணணும், ஃபீல்டர் கேட்ச் பிடிக்கணும், அம்பையர் அவுட் கொடுக்கணும். இவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நடக்காமல் இருக்கணும். இதெல்லாம் வந்து வேரியபிள்ஸ் இருக்குது. அதனால் வந்து பப்ளிக் வந்து அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாது. சரி, இந்தியா வின் பண்ணிச்சுன்னா ஹாப்பி, தோத்தாலும் ஓகே ஓகே அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மனநிலைக்கு வரணும். ஆமாம். திரு மோகன்ராம், உங்களுடைய பார்வையில்? ஹைப் பண்ணாதீங்க, மீடியாவில் ஹைப் பண்ணாதீங்க, அப்போ வெறி இருக்காது. ஹைப் பண்ணி அந்த செமிஃபைனலுக்கு முன்னால் ஒரு 48 ஹவர்ஸ் எல்லா சேனல்லையும் இதை பற்றி தான் பேச்சு. அப்புறம் வந்து அவன் வெறியாக இருக்கான்னு கம்ப்ளைண்ட் பண்ணால் எப்படி? வெறியாக தான் இருப்பான், ஏற்றி விட்டாங்க. ஸோ எப்படி சார் மக்கள் உசுப்பேற்றி விட்றதுன்னா, அது பிசிசிஐ செஞ்சதாக இருக்கட்டும், அரசாங்கம் செஞ்சதாக இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு தெரியாது. எப்படி செய்கிறாங்க? ஊடகங்கள் மூலமாகத்தான் செய்கிறாங்க. ஸோ அதுக்கு ஊடகங்கள் தே ஷுட் நாட் ஃபால் ப்ரே டு இட். அதுக்கு உடன் போகக்கூடாது. கிரிக்கெட்டுக்கு உண்டான அளவு ஓகே சார், மொத்தமாக 1 hour தான் சார் நாங்கள் ஒரு நாளைக்கு ஒதுக்குவோம் கிரிக்கெட்டுக்கு, பண்ணுங்கள். முடியலையே. சினிமாவும் கிரிக்கெட்டும் 2 C, 3வது C கேஷ். இந்த 3 தான் சினிமாவும் கிரிக்கெட்டும் இன்னைக்கு மக்கள் இருந்து பிரிக்க முடியாத ஒரு சக்தியா. 3 C's சினிமா, கிரிக்கெட், கேஷ். இது 3ம் கம்ப்யூட்டர் மூலமாக 4th C மூலமாக செலவு பண்ணி நம்மளை C பண்ண விடாமல் தடுத்துருச்சு. கனிமொழி, உங்களுடைய பார்வையில்? என்னோட பார்வையில் சார், விளையாட்டை வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும். வின் பண்ணாலும் லூஸ் பண்ணாலும் சமமாக ட்ரீட் பண்ணுங்கள். அண்டு எவ்வரி மிஸ்டேக், எந்த மிஸ்டேக்கில் இருந்தும் ஒரு லெசன்ஸ் தான் லேர்ன் பண்ணணும். அடுத்ததில் வி வில் ரெக்டிஃபை திஸ், என்ன டிஃபெக்ட்ன்றதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மேட்ச்சில் வி வில் சக்சீட். ஓகே, திரு அராத்து. இல்லை, அதான் விளையாட்டில் வந்து மிஸ்டேக்லேருந்து லெசன் கற்றுக்கலாம். சும்மா லெசன் கற்றுக்கிறதுக்காகவே மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு பார்த்துட்ருக்கு. கிரிக்கெட்டில் நிறைய தப்பு நடக்கிறதா தான் தோணுது. வெறிலாம் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்ட மாதிரி மக்கள் மேலே அந்த தப்பும் இல்லை. நான் என்ன பார்க்குறேன், அந்த விளையாட்டு வீரர்களுக்கே இவங்க இப்படி தான் பண்ணுவாங்கலாம் தெரியும். நம்ம தான் ஷாக்காக இப்படிலாம் பேசுகிறாங்களே, இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறோம். அவங்க இதையும் ரசிப்பாங்க. இந்த அளவுக்கு வெறி இருக்கிற வரைக்கும் தான் பிஸ்னஸ்னு அவங்களுக்கு தெரியும். இந்த வெறி குறையாமல் பார்த்துக்கிறது தான் அவங்களோட நோக்கமாக இருக்கும். கொஞ்சம் அவங்க வீட்டில் கல் எடுத்து அடித்தா மட்டும் கொஞ்சம் வருத்தப்படுவாங்களா ஒழிய, மற்றபடி பரவாயில்ல, இன்னும் கல் எடுத்து அடிக்கிற வெறி இருக்குது நம்ம மக்களுக்கு. இது வந்து இப்படியே இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்களேன், இப்போ இன்னும் ஒரே மாதத்தில் IPL வந்துடும். இப்போ கல் எடுத்து அடித்தவங்கள எப்படி பாராட்டுவாங்கன்னு நீங்கள் பாருங்கள். நான் IPL அங்கே ஒன்றா விளையாடணும்ல, இங்கெல்லாம் வேறு வேறையாக விளையாடுவான், தனித்தனியாக விளையாடுவான். ஆமாம். ஸோ இந்த வெறி வந்து அவங்களுக்கு தேவைப்படுது, அவங்க ரசிப்பாங்க தான். இந்த வெறியும் குறையாது. மக்களும் மசன்னு இருக்கிறப்ப ஏதாவது ஒரு விஷயத்துலேயே வெறி வரட்டுமேன்னு இருக்கும் எனக்கு. மற்ற எந்த விஷயத்தையும் வெறி வர்றதில்லை. நமக்கு நாட்டில் நடக்கிற கொடுமையோ இல்லை எவ்வளோ ஊழலோ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இன்னைக்கு விளையாட்டில் மட்டும் வெறி, நம்ம நாடு மற்ற விஷயங்களே வெறி இருந்தால் நல்லா இருக்கும். கொஞ்சம் அந்த வெறி இப்படி உருவானாதான் வேறு நல்ல விஷயத்துக்கும் வெறி வரும். ஃபஸ்ட் கலப்பணும்ல வெறியை ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிற சூழ்நிலையில் கொஞ்சம் வெறி இருக்கட்டும், அப்படியே கொஞ்சம் நல்ல விஷயத்துக்கு அப்புறம் மாற்றிடலாம் அந்த வெறியை. ஓகே, அவர் சொல்கிறது ஒரு பாயிண்ட் மட்டும் நான் ஆமோதிக்கிறேன். ஒரு நடிகனாக தெருவில் 4 பேர் போவோம், சார் நீங்களா நல்லா இருக்கீங்களான்னு விசாரிக்கிற வரைக்கும் தான் நமக்கு மார்க்கெட் இருக்குது. நான் பாட்டு கண்டோன்னு போயிட்டே இருக்கேன், ஒத்தனுமே கண்டுக்கலன்னா ஐயோ நம்மளை மறந்துட்டானுங்களேன்னு கொஞ்சம் உள்ள தோணும். இஸ் ரைட், தி பிளேயர்ஸ் ஆல்சோ நீட் தட். ஓகே, நிறைவு பதில் இருக்கிறோம். கிரிக்கெட்டுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தில் அரசாங்கம், மக்கள் அல்லது பிளேயர்கள் அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கையில் மற்ற விளையாட்டுகளுக்கும் இதேபோல் மக்களும் அரசாங்கமும் ஸ்பான்சர்ஸும் உதவி பண்ணினால் வந்து கிரிக்கெட் மாதிரியான ஆரோக்கியமான விளையாட்டுகள் மற்ற விளையாட்டுகளுக்கும் கிடைக்கும். அரங்கிற்கு வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு திண்ணையில் இன்னொரு தலைப்போடு சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.